காதலிகளுக்கும் நன்றி அப்படின்னு இப்போ வந்து எஸ் ஏ சூர்யா சொல்லியிருக்கிறது எல்லாருக்குமே ஷாக் கொடுத்துருக்கு. தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குநர்கள் ஒருவராக வலம் வருபவர் தான் எஸ் ஏ சூர்யா. வாலி, குஷி, நியூ, அன்பே, ஆறுவிரை போன்ற திரைப்படங்களை இயக்கி எஸ் ஏ சூர்யா அவர்கள் இயக்கிய நியூ திரைப்படத்தில் கதாநாயகனாகவே அறிமுகமாகிட்டார். அதைத் தொடர்ந்து பல படங்களில் கதாநாயகனாக நடித்த எஸ் ஏ சூர்யா ஒரு கட்டத்திற்கு பிறகு வில்லனாக நடிக்க தொடங்கிட்டார். இயக்குனர், ஹீரோ ஆகிய அவதாரங்கள் அவருக்கு கைகூடாத நிலையில் வில்லன் அவதாரம் அவருக்கு மிகப்பெரிய பெயரை எடுத்துக் கொடுத்திருக்கு. பல முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களில் வில்லனாக நடிக்க தொடங்கிய எஸ் ஏ சூர்யா தற்போது LAK, இந்தியன் 3 போன்ற திரைப்படங்கள் நடிக்கிறார். இந்த நிலையில் சமீபத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கு 3 காதல் இருந்துச்சு. நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு, ஆனால் எனக்கு 3 சூடு பட்ட பிறகு தான் இனி காதலிக்க கூடாதுன்னு உணர்ந்தேன். நான் எதிலாவது கமிட்டாக இருந்தால் என்னுடைய சுதந்திரம் பறி போயிருக்கும். ஆனால் என்னுடைய 3 காதலிகளுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். எஸ் ஏ சூர்யா இவ்வாறு பேசியது வைரலாகி வரும். சமூக வலைதளங்களில் எல்லோருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. என்னது 3 பேரை அவர் காதலிச்சிருக்கிறாரா? இத்தனை நாள் வரைக்கும் இது தெரியவே தெரியாதே. அவர் திருமணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்போ இதுதான் காரணமா அப்படின்னு ரசிகர்கள் அதிகமாக அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவர் ஏன் திருமணம் பண்ணிக்கக்கூடாது, ஏன் இந்த மாதிரிலாம் நினைக்கிறாரு, தோல்வியடைய என்ன காரணமாக இருக்கும்னு பல கேள்விகள் ரசிகர்கள் முன்னிலையில் இப்போ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நயன்தாரா அவர்களுக்கு கட்டம் சரியில்லாதனால அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோழி உருட்டுறாங்க அப்படின்னும், சிரஞ்சீவி அவர்களுக்கு கிளியர் ரூட் காட்டியிருக்கு ராக்காயின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. படங்கள் ஓடனாலும் நயன்தாரா கையில் மட்டும் 7-8 படங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா படங்களையும் சமாளித்து ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஜோசியம் பார்த்து சில விஷயங்களை பின்பற்றி வராங்களாம். சமீப காலமாக நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த படங்கள் எதுவும் கை கூடலை. அதிலும் குறிப்பாக ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதையில் நடித்ததுனாலும் அந்த படங்கள் எதுவும் ஓடலன்னு சொல்லப்படுது. மற்ற ஹீரோக்கள் படத்தில் ஹீரோயினாக நடித்தால் கூட பரவாயில்லை. சோலோ ஹீரோயின் கதை சரியாக போகாதனால வருத்தமாக இருக்காங்களாம். ஓட்டு, கனெக்ட், அன்னபூர்ணி, கல்யாண ஆவணப்படம், டெஸ்ட் என சமீபத்தில் எந்த படங்களுமே அவங்களுக்கு ஓடலை. அதனால் இப்பொழுது முதன்மை கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கக்கூடிய படமான ராக்காய் படத்தை சற்று ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்களாம். இந்த படத்திற்கு சரியாக கால்ஷீட் கொடுக்காமல் இழுத்தடிக்கிறாங்களாம். ஹீரோயின் கதைக்களம் சரியாக போகாதனால இப்பொழுது அவர் தெலுங்கில் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக நடிக்கும் படத்திற்கு முன்னுரிமை கொடுத்து வராங்க. அந்த படத்திற்கு 15 கோடிகள் சம்பளம் வாங்குவதால் இந்த வருடம் அதற்கு தான் பெரும்பாலும் கால்ஷீட் கொடுக்குறாங்க. மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகம் நடிக்கிறாங்க. பெயரிடப்படாத மெகா 157 படத்தில் சிரஞ்சீவியுடன் நடிக்க இருக்கிறாங்க. மெகா ஸ்டாருடன் நடிக்கும் இந்த படம் கை கொடுத்து விட்டால் தெலுங்கு பக்கமும் ஒரு ரவுண்டு வந்துடலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க போல. ஏற்கனவே ராக்காயி படத்தின் டைட்டில் கார்டு டீசர் வெளிவந்து நல்ல எதிர்பார்ப்பை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.